நமச்சி அமைதியா. ஒண்ணு இல்லப்பா, நாம நடிச்ச நடிப்பை பார்த்து நம்ம குடும்பம் அப்படியே ஆடி போச்சுல, அதை நினைச்சதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. போமா, கதவு சாத்திருக்கு, யாரு கேட்க போகுது? அமைதியா. எப்படியோ அம்மாவை நம்ம வழி கொண்டு வந்துட்டோம். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. ஆமாண்ணே, எங்க மாட்டிக்க போறேனோன்னு நான்லாம் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்தேன். எனக்கும் அவ்வளவு பயமா இருந்துச்சு. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. அம்மா ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பயத்துல அப்படியே கை கால நடுங்கி போச்சுரா. பிளான் போட்டது யாரு? பாட்டிய நமச்சியாச்சே. எங்களோட காம்பினேஷன் எப்பவுமே கிராண்ட் சக்சஸ் தான். ஒவ்வொன்னுத்தையும் முன்கூட்டியே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கோம்ல. அதுலயும் இவன் ஒரு ஆக்டிங் கொடுத்தாமா, எப்பப்பா. நாங்க அந்த பாக்ஸுக்கு போற கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் பிளான் ஆரம்பிச்சோம். ஆனா இவன் சுவிட்ச்ல கை வச்ச உடனே நிஜமாலுமே ஷாக்கடிச்ச மாதிரி ஒரு உதறான் பாரு. எனக்கே டவுட்டா போச்சு, நம்ம கடைசி கட் பண்ணாம இல்லையான்னு. அதுக்கப்புறம் அவனை கட்டையால அடிச்சு அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போற மாதிரி நடிச்சு ஒரு வழியா இந்த டிராமா முடிச்சிட்டோமா. எங்கடா முடிஞ்சது? இப்பதானே ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இது சக்சஸ் ஆகணும். இனிமே என்னப்பா ஆகணும்? அதான் ஆயிருச்சே. அம்மா எப்படி பதறாங்க பாத்தீல்ல? டேய், பெத்த பிள்ளைக்கு ஷாக் அடிச்சா அம்மா பதறாம என்னடா செய்வாங்க? நம்ம அவங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு நினைக்கும் போது தான் மனசே கேட்கல. ஆமாண்ணே, அத்தை துடிச்சதை பார்த்தப்போ எனக்கும் மனசே கேட்கல. ஆமா, நீ கூட தான் துடிச்ச, தவிச்ச, கண்ணீர் விட்ட. எனக்கு உண்மை தெரியும்ண்ணே. அப்ப கூட இவருக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறப்பவே உடம்பெல்லாம் அப்படியே துடிச்சுது. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா, அவங்க துடிச்சிருப்பாங்க, வருத்தப்பட்டு இருப்பாங்க, நான் இல்லன்னு. ஆனா எதுக்காக? அவங்க புள்ள மேல வச்சிருக்க பாசத்துக்காக. அதை வச்சு தானே நம்மள பிளாக்மெயில் பண்றாங்க. அதே பாசத்தை வச்சு நாம அவங்களை சமாளிப்போம். எப்படியாவது அந்த சந்திரகலாவை ஜெயிக்கணும்னு அவங்க மூஞ்சில கரிய பூசணும். அதை விட முக்கியம், நீ அம்மா மனசுல இடம் பிடிச்சி சமைக்கிறதுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிக்கணும். ஏன்பா ரெண்டு பேரும் ஒரே விஷயம் தான் சொல்றீங்க? சரஸ்வதி சமையல் கட்டுக்குள்ள போனா தானே சந்திரகலாவை ஜெயிக்க முடியும். அப்படின்னா நாம இந்த மாதிரி எதனா டிராமா பண்ணி தான் அம்மாவை ஏமாத்தி ஆகணும், வேற வழியே இல்ல. சரிடா, அடுத்தடுத்து என்ன பிளான்ன்றது ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கல. ஏன்பா என் மேல நம்பிக்கை இல்லையா? டேய், அம்மா இப்ப பதட்டத்துல இருக்காங்கடா. அது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தானே. டேய், அவங்க பதட்டத்துல இருக்கும்போது என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. யாரு என்கிட்டயாவா? அதெல்லாம் நான் பக்காவா ஞாபகம் வச்சிருக்கேன்பா. அது இல்லடா, அம்மா அடுத்து என்ன பண்ண போறாங்க, அதுக்கு நாம என்ன கவுண்டர் கொடுக்கணும்னு. ஐயா, என்னப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? அம்மா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும், அதுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ அசத்திடுறேன். அம்மாடி சரஸ்வதி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த சபதத்தில் நீ ஜெயிக்கிற, கிச்சனுக்குள்ள போய் சமைக்கிற, அடுத்தடுத்து நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் சாதிக்கிற. அத்தை மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தானே எனக்கு முக்கியம், மத்தது எல்லாமே அப்புறம்தான். கவலையே படாதம்மா, அது கண்டிப்பா நடக்கும். அம்மா, அதான் அண்ணனுக்கு சரியாயிடுச்சுலம்மா. இன்னும் ஏமா அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் ஆகலைங்கிறது சந்தோஷம்தான். ஆனா அந்த ஒரு நிமிஷத்தை நினைச்சு பாரு. நமச்சி மட்டும் ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தானா என் பிள்ளையோட கதி நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. அம்மா, ஏற்கனவே கம்பெனில அவனுக்கு அடிபட்டது, இப்ப ஷாக் அடிச்சிருக்கு. இப்படி மாறி மாறி ஏதாவது நடக்கிறப்போ அது அபசகுணம் தானே எடுத்துக்கணும். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்களோன்னு தோணுது. இவ்ளோ பேர் வேலை செய்யற கம்பெனில இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நாம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசிங்க. மாம், இது ஏதோ மிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் மாதிரி பேசுறீங்க. இது மனுஷங்க சம்பந்தப்பட்டது, மனசு சம்பந்தப்பட்டது. மாம், இதே இன்சிடென்ட் நம்ம ஆதிக்கு நடந்திருந்தா நீங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பீங்க. வசு, என்ன பேசுற? தமிழுக்கு யாராவது இந்த மாதிரி நடக்கணும்னு திட்டம் போட்டு செஞ்சிருந்தா அதை பத்தி நம்ம யோசிக்கலாம். இது ஒரு ஆக்சிடென்ட். அதனாலதான் சம்மந்தி நான் பயப்படுறேன். அவனுக்கு நேரம் காலம் சரியில்லாததுனாலதான் இப்படிலாம் நடக்குதோன்னு தோணுது. ஏங்க, எதுக்கும் நம்ம கோவிலுக்கு போய் தமிழ் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா? அதான் மனசுக்கு நிம்மதினா தாராளமா போயிட்டு வரலாமா? அப்பாடா,
நம்ம பிளான் படி எல்லாம் கரெக்டா நடக்குது. இனிமே தெம்பா போலாம். டேய் என்னடா பண்றான் அவன்? நீங்க தானே அவனை மேல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. அதான் ரெஸ்ட் எடுக்கிறானான்னு கேக்குறேன்டா. எங்க கம்பெனில அந்த வேலை கிடக்குது இந்த வேலை கிடக்குதுன்னு ஒரே புலம்பல். நான் தான் அவனை திட்டி ரெஸ்ட் எடுறான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதான் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். என்னங்க? என்னம்மா கோயிலுக்கு தானே போலாம். அது இருக்கட்டுங்க. கையோட சுந்தரமூர்த்தி அண்ணனை கூப்பிட்டு என்னன்னு கேட்டுடலாங்க. இத்தனை நாளா அவன் ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அம்மா என்னம்மா இந்த காலத்துல ஜாதகம் ஜோஷியம் சொல்லிட்டு இருக்கீங்க? கம்பெனின்னு இருந்தா ஆக்சிடென்ட் நடக்க தானமா செய்யும். என்ன நீ ரொம்ப படிச்ச நினைப்புல பேசுறியா? நமக்கு கட்டம் சரியில்லைன்னா அப்படிலாம் நடக்கும். ஆண்டி நீங்க அவ மேல எதுக்கு கோச்சுக்கிறீங்க? தமிழ் மாமாக்கு சரியாயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும், அதானே முக்கியம். அதெல்லாம் சரிம்மா. எனக்காக ஜாதகம் பார்க்கலாம்ல, அது ஒரு தப்பா? இல்ல தப்புன்னு சொல்லல ஆண்டி, அத மட்டுமே நம்ப வேண்டாம் தான் சொன்னேன். என் மன திருப்திக்காக தாமா பாக்குறேன். சரிம்மா நான் கிளம்புறேன். நான் வரேன் டாடி. போயிட்டு வா. என்னங்க சுந்தரமூர்த்தி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வர சொல்றேம்மா. உன் மனசு நிம்மதிக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பண்ணு. யார் என்ன சொல்ல போறாங்க? சரிங்க, நம்ம கோயிலுக்கு போலாமா? நம்ம மட்டும் போனா போதுமா? இல்லம்மா, தமிழுக்கு தானே அடிபட்டிருக்கு. அவனையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போலாமான்னு கேட்டேன். சரி வர சொல்லுங்க. அம்மா போய் தமிழ் வர சொல்லுமா. மாமா அங்கிள் கூப்பிடுறாரு. ஹைஃபை கொடு. பாப்பா, நடந்ததெல்லாம் நினைச்சு அம்மா மனசு ரொம்ப வருத்தப்படுறா. உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் நினைக்கிறா. வா வா. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீங்க தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், எதுக்குப்பா இதெல்லாம்? உங்க அம்மா கோயிலுக்கு போகணும்னு சொல்றா. நீ வரையா வரலையா? அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா சரிதான்ப்பா, நான் வரேன். ம். ஆனா சரஸ்வதியும் சரி வர சொல்லுங்க. நாம முன்னாடி கார்ல போலாம், அவங்க பின்னாடி வரட்டும். அப்புறம் என்ன பார்த்துட்டு இருக்க? நாங்கள் முன்னாடி போகிறோம், நீ கூட்டிட்டு வா. சரிப்பா. இதுல ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி தெரியுதே. என்னவா இருக்கும்? என்னம்மா என்னாச்சு? மனசே சரியில்லைங்க. அதுக்காக தானே கோயிலுக்கு வந்திருக்கோம். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கடைசியா நான் நம்புறது இந்த ஆண்டவனை தான். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பாரத்தை தூக்கி அவர் மேலே போடு, எல்லாம் தானா சரியா போகும். வா. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16.
எல்லாரும் வந்தாச்சு. அம்மா டைலாக்லாம் ஒழுங்கா பேசிடுவீல்ல? எல்லாம் ரெடி தம்பி. நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் ஆளுங்களை நிப்பாட்டிட்டேன். யோ எல்லாரும் கரெக்டா நடிச்சிருவாங்கல்ல? சும்மா இல்ல தம்பி, எல்லாரும் பெரிய பெரிய படத்துல நடிச்சவங்க. எப்படி அசத்துறாங்கன்னு பாருங்க. தம்பி, எனக்கு சின்ன டைலாக்கா கொடுத்துட்டு அவருக்கு பெரிய டைலாக்கா கொடுத்துருக்கீங்க. 35 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் தெரியுமா? யோ முதல்ல கொடுத்த டைலாக் ஒழுங்கா பேசியா கொய்யா. அண்ணே எதுவும் சொதப்பிட மாட்டீங்கல்ல? இது ஒரு குடும்பத்தை சேர்க்கறதுக்காக நாங்க பண்ற நாடகம். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அந்த குடும்பமே ரெண்டா போயிடும். நீங்க கவலையே படாதீங்க தம்பி, எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள் தம்பி. யோ அதெல்லாம் ரெண்டு போயானே. என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன்னு உனக்கே தெரியும். அவன் நகை கண்ணில் அடிபட்டா கூட என் உசிரே போயிடும். இன்னைக்கு அவனுக்கு மாத்தி மாத்தி ஏதேதோ நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். கடவுளே, தெரிஞ்சேதான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். எங்களை மன்னிச்சிரு. அத்தை மனசுல இடம் பிடிக்கணும், எங்க குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். இந்த தப்பை பெருசா எடுத்துக்காம எங்களை மன்னிச்சிரு சாமி. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிரு. நீ என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடு. என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோ. இன்னைக்கு என் குடும்பமே உன் காலடியில் வந்து கிடக்குதுன்னா எல்லாம் நீ காப்பாற்றுவேங்கிற நம்பிக்கையில தான். யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நல்லபடியாக பார்த்துக்கப்பா. நல்லது நடக்கணும்னு சாமியே தப்பு பண்ணியிருக்கு. நாங்கள் சாதாரண மனுஷங்க தானே. எங்கள் தப்பை மன்னிச்சு எங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வை. சரஸ்வதி எங்கள் அம்மா மனசில் இடம் பிடிக்கணும். குறைஞ்சபட்சம் சமையல் கட்டு வரைக்குமாவது போய் அவள் சமைக்க ஆரம்பிக்கணும். இதுதான் என் வேண்டுதல். இது எப்படியாவது நிறைவேற்றி வை சாமி. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தானியம் தனம் வசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு தீர்க்க சுமங்கலி பவா. என்ன ஆச்சரியமா இருக்கு. அதானே மனசுல இருக்கிறத மை போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்படியே சொல்றாரே. நானும் எத்தனையோ சித்தர்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்ல. நம்பவே முடியல. சார், அங்க ஒரே கூட்டமா இருக்கே, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையை தீக்கிறேன் சார். அது என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? குடகு சித்தர் வந்திருக்காரு சார். அவரு 15 நாளா இங்கதான் இருக்காரு. நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாரு. அப்படியா? ஆமா சார். ஆச்சரியமா இருக்கே. ஏமா நாமளும் போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாமா? சார் சார் சார், என்ன நீங்க விவரம் தெரியாம இருக்கீங்க? நீங்க கேட்ட உடனே சொல்றதுக்கு அவர் என்ன ஜோசியக்காரரா? சித்தர் சார். எல்லாருக்கும் சொல்றது இல்ல சார், அவருக்கா தோணணும். யாருக்காவது சொல்லணும்னு நினைச்சா அவரே கூப்பிட்டு சொல்லுவாரு. அவர் சொல்றது அப்படியே பலிக்கும் சார். நானும் 3 நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்ப கூப்பிட போறாரோ தெரியல சார். சீக்கிரமா கூப்பிட வையா ஆண்டவா. ஏங்க, நம்ம வேணா போய் பார்த்துட்டு போலாமா? அவரா கூப்பிட்டதான் உண்டுன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. கூப்பிடலன்னா என்னங்க, சித்தரை பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துட்டாவது போலாமே. வா. சாமி, இன்னைக்காவது என்ன கூப்பிட்டு என் கஷ்டத்தை போக்கிடு சாமி. என்னங்க, பார்த்தாச்சு, போலாம். வந்துட்டு அப்படியே போனா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அம்மா ஆரஞ்சு கலர் புடவை வந்ததும் வந்துட்ட என்னன்னு கேட்டுட்டு போ. அவன் பக்கத்துல நிக்காத. அவன் பெத்த தாயே அனாதாசிரமத்தில் செத்த பையன். ஐயோ சாமி, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் தாயை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்பதான் உனக்கு நல்லது நடக்கும். சரி சாமி, சரி சாமி. சாமி என்ன மன்னிச்சிரு சாமி. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாமி. நான் இப்பவே போய் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன் சாமி. வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன்.
உன் மூத்த புள்ள ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கான். கையில காயம் பட்டிருக்குமே, சின்ன காயம் தானே அலட்சியமா இருந்துடாத. இதுக்கு மேலே உன்னை எச்சரிக்க முடியாது. தப்பு பண்ணிருக்க. மனுஷ பதறதானே, தப்பு பண்றதே உங்களுக்கு பொழப்பா போச்சு. அந்த தப்புக்கான தண்டனை தான் இப்படி கண்டமாவது நிக்குது. தப்பு பண்ணிட்டோமா? என்ன பண்ணோம் சாமி? என் புள்ள உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களே, நாங்க என்ன பண்ணணும் சாமி? உனக்கு பிடிக்காத மருமகங்கிறதால அவளுக்கு காலாகாலத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் தள்ளி போட்டுருக்க. அந்த தோஷம் தான் இப்படி வந்து நிக்குது. காலாகாலத்துல பிரிச்சு கோக்க வேண்டிய தாலியை அப்படியே வச்சிருக்கியே, இது நியாயமா? சாமி, நாங்க பண்ணது தப்புதான். என் புள்ள உயிருக்கு ஆபத்து வராம இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்றோம். முதல்ல உன் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்க சீக்கிரமா செய்யுங்க. அதுவும் அவங்க தாய் வீட்டு சீர்வரிசை வரவழைச்சு தான் செய்யணும். இந்த சடங்க செஞ்சு முடிச்ச கையோட உங்க வீட்டு அடுப்படியில உங்க வீட்டு மகாலட்சுமிய பால் பொங்க வச்சு அதை அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில படையலா போட சொல்லுங்க. நல்லபடியா பூஜையும் பண்ணி முடிங்க. அப்போதான் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? போ போ. இப்ப என்னமா பண்றது? என்னால இப்போ எந்த முடிவும் எடுக்க முடியலங்க. ஒரே குழப்பமா இருக்கு. வீட்டுக்கு போய் பேசலாம் வாங்க. வாங்க. என்னங்க? I am happy. என்னங்க? நிறுத்துங்க. என்ன ஓவர் அட்டகாசமா இருக்கு? இல்லையா பின்ன? இன்னைக்கு அந்த சரித்திர சம்பவம் நடக்க போதில்ல? என்ன சரித்திரம், என்ன சம்பவம்? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? ஆச்சான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆயிடும் நம்பலாம். ஆயிடும் நம்பலாம் வேணாம், ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி ஆச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? உன்னை வான்னு கூப்பிட்டு சமயக்கட்டுக்குள்ள விட்டுருவாங்க. நிஜமாவா? நிஜமாதான். அப்ப நீ என்ன பண்ணுவ தெரியுமா? என்ன பண்ணுவ? எனக்கு பிடிச்ச பால் பாயசத்தை பண்ணி அதை நம்ம ரூமுக்கு கொண்டு வருவ. ஓ. அதை ஸ்பூனால எனக்கு ஊட்டி விடுவேன். நானும் உனக்கு அதே ஸ்பூனால ஊட்டி விடுவேன். அப்ப நீ என்ன கேட்ப தெரியுமா? என்ன கேட்பேன்? இவ்வளோ நாள் நீங்க பட்டினி கிடந்தது போயும் போய் இந்த பால் பாயசத்துக்கான்னு கேட்ப. அப்ப நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்வீங்க? இது வெறும் பாயாசம் இல்ல, பரவசம்.
பரவசத்தோட நம்ம ரெண்டு பேரும் இப்படியே நீ பேசிட்டு இருந்தேன்னு வையேன், விடிஞ்சிரும்னு லைட் ஆஃப் பண்ணிடுவோமா இல்லை? இருட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் படுத்து தூங்கிடுவேன்ல.